கண் கலங்குற? ஒன்னும் இல்ல, வா. சுந்தரண்ணே, பணம் நகையெல்லாம் என்ன உண்டியல்ல போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கீங்களா? ஆமா பட்டம்மா, பரம்பரை செயின் விஷயத்துல அம்மா என் மேல சந்தேகப்பட்டாங்கல்ல. செயின் திரும்ப கிடைக்கணும், அப்படி திரும்ப கிடைச்சிட்டா பார்வதி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை பணத்தை அம்மாவுக்கு காணிக்கையா கொடுக்கறதா நான் வேண்டி இருந்தேன். செயின் திரும்ப கிடைச்சு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுல, அதான் வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றிட்டேன். சுந்தரண்ணே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி செயின் பிரச்சனை இன்னும் முடியல. அக்கா, பெரிய மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த செயின் திருப்ப கிடைச்சிருக்காதுல்லக்கா? ஆமாண்டா கணேசா, மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவை ஒரு பெரிய பழியில இருந்து காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் முயற்சி எடுத்து அம்மாவுக்கு உண்மையை புரிய வைக்காம இருந்திருந்தா அகிலா அம்மா அப்பாவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பாங்க. இந்த வனஜம்மா ஏன்க்கா நம்மளுக்கு திரும்ப திரும்ப கெட்டதே பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களா திருந்தவே மாட்டாங்களா? இதுக்கு என்கிட்ட பதில் இல்லடா கணேசா, காலம்தான் பதில் சொல்லணும். நான் தான் செயினை கொண்டு போய் அம்மா கையில கொடுத்துட்டு வந்துட்டேனே. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அண்ணே. ஆனா சொல்லாமலையும் இருக்க முடியல. என்ன விஷயம் பட்டம்மா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது வந்து நீங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்த பரம்பரை செயின் ஒரிஜினல் இல்லையா, டூப்ளிகேட்டா. டூப்ளிகேட் செயினா? என்ன பட்டம்மா சொல்ற? நீங்க செயினை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, அம்மா தாயே, நீ என்ன காப்பாத்திட்ட, என் மேல கருணை காட்டிட்டேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீயே என்ன கைவிட்டுட்டியே. ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்ட அகிலாண்டேஸ்வரி அம்மா நான் போலி நகையை கொடுத்து மோசடி பண்ணிட்டேன்னு நினைப்பாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டே கணேசா, என்னன்னு சொல்லுக்கா. போலி செயின் விஷயம் எதுவும் அப்பாவுக்கு தெரியாது. அவர் அகிலா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுதான் ஒரிஜினல் செயின் நினைச்சிட்டு இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பேங்க் வந்தது, இங்க நடந்தது எதுவும் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், சரியா? தெரியவும் கூடாது. சரிக்கா, நான் அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அக்கா, அப்பா உன் ஃபோனுக்கு கால் பண்றாரு. என்னாச்சுன்னு போன் போகுதா இல்லையா? ரிங் போகுது பட்டம்மா. என்னக்கா யோசிக்கிற? அட்டெண்ட் பண்ணி பேசுக்கா. அக்கா, அட்டெண்ட் பண்ணி பேசுக்கா. அப்பா, பார்வதி, நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீ எதுவும் என்கிட்ட மறைக்காத பார்வதி. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். பட்டம்மா சொல்லிடுச்சு. அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுடா கணேசா. பட்டம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களாம். ஒரிஜினல் செயின் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சுப்பா. செயின் வனஜாமா லாக்கர்ல தான் இருந்துச்சு. அகிலா அம்மா கைக்கு அந்த செயின் போயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். சரிம்மா, நான் இப்ப வீட்ல இல்ல, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல இருக்கேன். நீ நேரா கிளம்பி கோயிலுக்கு வா. சரிப்பா, நான் வந்துடுறேன். அப்பா என்னக்கா சொன்னாரு? அப்பா இப்போ வீட்ல இல்லையா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல இருக்காராம். என்ன கோவிலுக்கு வர சொல்றாரு. வா போலாமா? சரிக்கா, வா. ஒரிஜினல் செயின் வனஜாமா லாக்கர்ல இருந்துச்சாம் பட்டம்மா. வனஜம்மா புத்தி ஏன் தான் இப்படி எல்லாம் போதோ? அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இந்த அம்மன் தான் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். சரி சுந்தரம் அண்ணே, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். சரி பட்டம்மா. அம்மா தாயே, நீ என்ன கைவிடல, என்ன காப்பாத்திட்ட.
என் மேல கருணை காட்டிட்ட. இது நம்ம தாத்தா போட்டுட்டு இருந்ததாமா? தாத்தா மட்டும் இல்ல, தாத்தாவுக்கு தாத்தான்னு 5 தலைமுறையா நம்ம முன்னோர்கள் போட்டுக்கிட்டு இருந்த செயின் தான் அது. மாமா, நான் வேணா வீட்டு வரைக்கும் கொஞ்ச நேரம் கழுத்துல போட்டுட்டு வரட்டுமாமா? ப்ளீஸ்மா. அப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமா இந்த செயினை கழுத்துல போட்டுக்க கூடாது அருண். மா சரிம்மா, நான் கழுத்துல போட்டுக்கலாமா? கையில வேணா வச்சுட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த செயினை நான் பேக்லயே பத்திரமா வச்சுக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் அம்மா போன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த செயின்ல இருந்து எப்படியாவது நான் அந்த போட்டோவை எடுத்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ். அக்கா, அப்பா. வா. அப்பா, உட்கார். நான் செயினை காணோம்னு சொன்னதுக்கே என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினாங்கல்ல அகிலாம்மா. அந்த செயின் போலி செயின்னு தெரிஞ்சதும் என் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்களே பார்வதி. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமேப்பா. தப்புன்னு தெரிஞ்சா பொறுத்துக்க மாட்டாங்க, கோவப்படதான் செஞ்சாங்க. ஆனா பெரிய உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களை பத்தி எடுத்து சொன்னாரு. சித்தின்னு கூட பார்க்காம உங்களுக்காக வனஜா அம்மாவை அகிலா அம்மா கிட்ட காட்டி கொடுத்து அம்மாவை பேங்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போய் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சிட்டாருப்பா. அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க்ல வச்சு அம்மா என்கிட்ட நடந்ததுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சாங்கப்பா. அதனால நீங்க நடந்ததை எல்லாம் மறந்துருங்கப்பா. எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பெரியய்யா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாரு. பெரிய தம்பி எனக்காக அம்மா கிட்ட பேசினத பட்டமா சொன்னாங்க. உன்னால அம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப என்னாலேயே அம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் இடையில பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆமாப்பா, அகிலாம்மா பேங்க்ல இருந்து கிளம்பும்போது கூட பெரிய கூட்டிட்டு தான்ப்பா கிளம்புனாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லப்பா. ஆமாப்பா, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க பயப்பட வேண்டாம்.
ஆமா நீங்க ஏப்பா கோவில் வந்து உட்காந்துருக்கீங்க? பரம்பரை செயின் திரும்ப கிடைச்சிட்டா உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணம் நகைய காணிக்கையா கொடுக்கறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டதா உங்ககிட்ட சொல்லியிருந்தே இல்ல. ஆமா. பரம்பரை செயின் கிடைச்சிடுச்சுன்னு வேண்டிக்கிட்ட மாதிரியே காணிக்கையை செலுத்துறதுக்காக வந்தேன். அப்போ அக்கா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை பணத்தெல்லாம் உண்டியில போட்டீங்களாப்பா? வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றலைனா அது தெய்வ குத்தம் ஆயிடும்ல, அதனால உண்டியல்ல போட்டுட்டேன். சரிப்பா வாங்க வீட்டுக்கு போலாமே. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு அப்புறமா வர்றேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரிங்கப்பா. கணேசா வா போலாம். சரிக்கா. பார்வதி, என்னப்பா? அகிலாம்மாவுக்கும் பெரிய தம்பிக்கும் நடுவுல உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்களோட நல்ல பேருக்கும் கௌரவத்துக்கும் எந்த களங்கமும் ஏற்பட்டக்கூடாது. என்னால அகிலாமாவுக்கும் பெரியய்யாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராதுப்பா. பெரியய்யா பேருக்கும் அகிலாமா கௌரவத்துக்கும் எந்த களங்கமும் ஏற்படாது. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. சரிப்பா. அத்தை, பெரியத்தை இன்னும் வரல அத்தை. அகிலா சொன்னதையே நினைச்சு நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க ஆண்டி. முதல்ல அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரட்டும். நான் தான் செயின் எடுத்து வச்சிருந்தேன்னு தெரிஞ்ச உடனே பேங்க்லயே வச்சு அகிலா என்ன அரைஞ்சிருந்தா கூட அது அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அவ அங்க எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்து உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னா பாரு, அதான் அங்கதான் அவ வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல போறாளோ என்ன செய்ய போறாளோ நினைச்சே ஒரே குழப்பமா இருக்கு. அத்தை, அவுட் ஹவுஸ்க்கு போய் செயினை திருடினதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு பெரியத்த கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க அத்தை. நீங்க மட்டும்தான் தனியா போய் செயினை திருடிங்கன்னு சொல்லிடுங்க அத்தை. இல்லடி, நீதான் பிளான் போட்டு கொடுத்த, நீதான் கூட வந்து செயின் திருடுனேன்னு சொல்லுவேன். ஐயோ அத்தை, அப்புறம் நான் செத்தேன். பெரியத்த அடுத்த நிமிஷமே என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. உமா, ஆ? இனி ஒரு வார்த்தை பேசுன உன் பல்லு எல்லாம் என் கையில இருக்கும். மரியாதையா போய் அகில வராலும் பாருடி. பேசாம அமைதியா போயிட வேண்டியதுதான். அத்தை, பெரியத்த ஆதிமாமா எல்லாரும் வந்துட்டாங்க. அகிலா, என்னாச்சு அகிலா? வனஜாவோட லாக்கர்ல தாங்க செயின் இருந்தது. இந்த வனஜா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றா? இவளை எப்படிதான் திருத்துறது? அவளை திருத்தவே முடியாதுங்க. அதுக்காக அவளை அப்படியே விட்டுறவும் முடியாது. அவளை நான் வேற மாதிரி டீல் பண்றேன். நீங்க கவலையை விடுங்க. அருண் ப்ரோ, நீ அம்மா பின்னாடி போய் எப்படியாவது இந்த லாக்கெட் வந்து அந்த போட்டோவை எடுக்கப்பார். ஓகே ப்ரோ. என்ன அது? என்ன போட்டோஸ்? அந்த செயின் லாக்கெட்ல என்னோட போட்டோவும் பார்வதி போட்டோவும் இருக்குப்பா. அது அம்மா பார்க்க கூடாது. அதான் அம்மாவுக்கு தெரியாம அந்த போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
என்ன அருண் ஏன் ரூம்ல என்ன பண்ற? அம்மா அது வந்து ஐயோ இந்த செயின்ல இருக்கிற போட்டோ அம்மா பார்த்துட்டா எதுக்காக என் பேக்ல இருந்து இந்த செயினை எடுத்த? மா சித்தி டூப்ளிகேட் செயினை லாக்கர்ல வச்சு உங்களை ஏமாத்த பார்த்துருந்தா அதுதான் எனக்கு ஒரு சின்னதா டவுட் வந்துச்சு. அதான் இந்த செயின் வந்து டூப்ளிகேட்டா ஒரிஜினலா செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரிஜினல் தான்மா. இந்த செயினை என்கிட்ட கொடு. இனிமே என் பெர்மிஷன் இல்லாம இந்த செயினை நீ தொடவே கூடாது. இன்னுமா இங்கேயே நின்னுட்டு இருக்க? மா தா கிளம்பிட்டுமா கிளம்பிட்டேன். என்னாச்சு? லாக்கெட்ல இந்த போட்டோஸ் எடுத்துட்டியா? இல்ல ப்ரோ எடுக்க முடியல. டேய் இந்த சின்ன வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? கார்ல வச்சு அதை எடுத்திருக்கலாம். அப்போதான் அம்மா பக்கத்துல இருந்தாங்க, எடுக்க முடியல. இப்போ என்னடா ஆச்சு? அம்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அந்த லாக்கெட்ல இருந்து போட்டோ எடுத்துடலாம் தான் அம்மா பேக்ல இருந்து அந்த செயின் எடுத்து லாக்கெட் ஓபன் பண்ண பார்த்தேன் ப்ரோ. ஆனா அதை அவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ண முடியல ப்ரோ. ரொம்ப டைட்டா இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஓபன் பண்ண பார்த்தேன் ப்ரோ. பட் என் கையில இருந்து செயின் கீழே விழுந்து லாக்கெட் ஓபன் ஆயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அம்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து பார்த்துட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல ப்ரோ. அம்மா பாக்குறதுக்குள்ள கீழே கிடந்த செயின் எடுத்து எப்படியோ அந்த லாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா அம்மா என் கையில இருக்கிற செயினை பார்த்துட்டு என்னை திட்டிட்டு அந்த செயின் எடுத்து பத்திரமா டிராயர்ல வச்சுட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு ப்ரோ. நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. அம்மா இப்ப வரைக்கும் அந்த போட்டோவை பார்க்கல, பத்திரமா எடுத்து டிராவில் வச்சிருக்காங்க. அதனால இனிமேல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்து அம்மாவுக்கு தெரியாம நான் இப்படியாவது அந்த போட்டோவை எடுத்துறேன் ப்ரோ. நீ டென்ஷன் ஆகாத ப்ரோ, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. டைம் பார்த்து எப்படியாவது இந்த போட்டோஸ் எடுத்துடுறேன். ஓகே ப்ரோ, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா இருந்ததால பேங்க்ல பார்வதி கிட்ட சரியா பேச முடியல. நான் போய் பார்வதியை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே ப்ரோ, யூ கேரி ஆன். நான் வரேன்.